அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின் படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கொலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கொலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பயானில் தேவையற்ற விஷயங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லியிருக்கின்ற சில வசனங்களின் பொருளையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சில ஹதீஸ்களையும் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவதாக 17வது சூராவின் 53வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் அடியார்களுக்கு அவர்கள் அழகியதையே சொல்ல வேண்டும் என்று கூறுவீராக. நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கிடையில் தீயதை தூண்டி விஷமம் செய்வான். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான பகைவனாக இருக்கின்றான். 24வது சூராவின் 15, 16, 17 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், இந்த பழியை ஒருவரிடமிருந்து ஒருவராக உங்கள் நாவுகளால் எடுத்து சொல்லிக்கொண்டு உங்களுக்கு திட்டமாக அறிவில்லாத ஒன்றை பற்றி உங்கள் வாய்களால் கூறித் திரிகின்றீர்கள். இன்னும் இதை நீங்கள் லேசானதாகவும் எண்ணிவிட்டீர்கள். ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவமாக இருக்கும். இன்னும் இதை நீங்கள் செவியேற்ற பொழுது இதை பற்றி நாம் பேசுவது நமக்கு தகுதி இல்லை. நாயனே, நீயே தூய்மையானவன், இது பெரும் பழியாகும் என்று நீங்கள் கூறியிருக்கக்கூடாதா? நீங்கள் திடமாக முஃமின்களாக இருப்பின் நீங்கள் இது போன்ற பழி சுமத்துவதின்பால் மீளலாகாது என்று அல்லாஹ் உங்களுக்கு போதிக்கின்றான். 25வது சூராவின் 72வது வசனத்தில், அன்றியும் அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். மேலும் அவர்கள் வீணான காரியம் நடக்கும் இடத்தின் பக்கம் செல்வார்களே ஆயின் கண்ணியமானவர்களாக ஒதுங்கி சென்று விடுவார்கள். 49வது சூராவின் 6வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், முஃமின்களே, ஃபாஷிக் தீயவன் எவனும் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர்க்க விசாரித்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் அறியாமையினால் குற்றமற்ற ஒரு சமூகத்தாருக்கு நீங்கள் தீங்கு செய்துவிடலாம். பிறகு நீங்கள் செய்தவை பற்றி நீங்களே கைசேதப்படுபவர்களாக கவலைப்படுபவர்களாக ஆகிவிடுவீர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ஹதீஸ்களை பார்க்கலாம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மனிதனுடைய இஸ்லாம் அழகாகுவது பரிபூரணமாவதும் அவன் தேவையற்ற காரியங்களை விட்டுவிடுவதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் ஷரீஃபின் கருத்து, அவசியம் அற்றதை பேசாமல் இருப்பது, வீணான காரியங்களை விட்டு தவிர்ந்திருப்பது ஈமான் பரிபூரணத்தின் அடையாளமாகும். மேலும் இதை தவிர்ந்திருப்பது மனிதனுடைய இஸ்லாம் அழகு பெறுவதற்கும் பொலிவு பெறுவதற்கும் உள்ள காரணம் ஆகும். 1460வது ஹதீஸில் ஹஜ்ரத் சஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், யார் தன்னுடைய 2 தொடைகளுக்கும் இடையில் உள்ள உறுப்புகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களோ, அதாவது நாவு மர்மஸ்தானத்தை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பார்களோ, நான் அவருக்கு சொர்க்கம் கிடைக்க பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் புகாரி. நான் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளும்படியான ஒரு செயலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். தமது நாவை காட்டி இதை உமக்கு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஹாரிஸ் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் தப்ரானி மஸ்மஉ ஸவாயித். ஹஜ்ரத்
அபு ஜுஹைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அமல்களில் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானது எது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் வினவிய பொழுது எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். யாரும் பதிலளிக்கவில்லை. செயல்களில் அல்லாஹுக்கு மிக பிரியமானது நாவை பாதுகாப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் பைஹகி. ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அடியான் தனது நாவை பாதுகாத்து கொள்ளாதவரை ஈமானுடைய அந்தரங்கத்தை அடைந்து கொள்ள முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியுள்ளார்கள். நூல் தப்ரானி மஸ்மஉ ஸவாயித். ஹஸ்ரத் உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈடேற்றம் பெற என்ன வழி என்று நான் கேட்டேன். உமது நாவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவும், உமது வீட்டிலேயே தங்கியிருக்கவும், வீணான வெளியில் சுற்றித் திரிய வேண்டாம், உமது பாவங்களுக்காக அழுகவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. நாவை கட்டுப்பாட்டில் வைப்பது என்பதின் கருத்து அதை தவறான முறையில் பயன்படுத்தாமல் இருப்பது. உதாரணமாக, புறம் பேசுவது, கோள் சொல்வது, வீண் பேச்சுகளை பேசுவது, அவசியமில்லாமல் பேசுவது, பேணுதலின்றி அனைத்து விதமான பேச்சுக்களை பேசுவது, வெட்கக்கேடானதை பேசுவது, சண்டை சச்சரவு செய்வது, திட்டுவது, மனிதனையோ பிற உயிர் பிராணிகளையோ சாபமிடுவது, பாட்டு கவிதைகளை எல்லா நேரமும் ஈடுபட்டு கொண்டே இருப்பது, கேலி செய்வது, இரகசியத்தை வெளியாக்குவது, பொய் வாக்குறுதி கொடுப்பது, பொய் சத்தியம் செய்வது, இரட்டை அர்த்தத்தில் பேசுவது, காரணமில்லாமல் அடுத்தவரை புகழ்வது, காரணமின்றி கேள்வி கேட்பது போன்றவைகள். 1465வது ஹதீஸ். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ளதின் தீங்கை விட்டு 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதின் தீங்கை விட்டும், அதாவது நாவு, வெட்கஸ்தலம் ஆகியவற்றின் தீங்கை விட்டு யாரை அல்லாஹு தஆலா பாதுகாத்து விட்டானோ அவர் சொர்க்கம் புகுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்களை செய்தார்கள். அவற்றில் ஒன்று, நல்லது அல்லாத அனைத்து விஷயங்களை விட்டு உமது நாவை பாதுகாத்து கொள்ளவும், அதனால் நீர் ஷைத்தானின் மீது ஆதிக்கம் செலுத்துவீர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபு யாலா மஸ்மஉ ஸவாயித். ஆதமுடைய மகன் காலை நேரத்தை அடைந்து விட்டால் அவனது உடம்பின் அனைத்து உறுப்புகளும் நாவிடம், எங்கள் விஷயத்தில் அல்லாஹு தாலாவை பயந்து கொள், ஏனென்றால் எங்களுடைய காரியங்கள் உன்னிடம் இணைந்து உள்ளன. நீ நேராக இருந்தால் நாங்களும் நேராக இருப்போம், நீ வளைந்து விட்டால் நாங்களும் வளைந்து விடுவோம், பிறகு அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் என்று மிக பணிவாக கேட்டுக்கொள்கின்றன என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியதாக ஹஸ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்களை சொர்க்கத்தில் அதிகமாக நுழைக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவப்பட்ட பொழுது, தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுவது, இன்னும் நல்ல குணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்களை நரகத்தில் அதிகமாக நுழைவிக்கக்கூடிய காரியங்களில் என்னவென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது, வாய் இன்னும் மர்மஸ்தானத்தை தவறாக பயன்படுத்துவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. 1469வது ஹதீஸ். ஹஸ்ரத் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கிராமவாசி சஹாபி ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு வந்து, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்களை கூறினார்கள். அவற்றில் அடிமையை உரிமை விடுதல், கடனாளியை கடன் சுமையை விட்டு விடுவிப்பது, பிராணிகளின் பாலிலிருந்து பலனடைந்து கொள்ள அதை பிறருக்கு கொடுத்து உதவுவது போன்றவைகள் கட்டுப்படும். இவற்றை தவிர வேறு சில நல்ல காரியங்களும் கூறினார்கள். இவைகளை செய்ய முடியாவிட்டால் உனது நாவை கெட்ட பேச்சுக்கள் பேசுவதை விட்டு தடுத்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். நூல் பைஹகி. ஹஸ்ரத் அஸ்வத் இப்னு அஸ்ரம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்றேன். உனது கையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவும், கைகளால் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காதே என்று நம்பினார்கள். என்னுடைய கையை எனது கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் வேறு எதைத்தான் நான் கட்டுப்படுத்தி வைக்க முடியும்?
கையை எனது கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமே என்றேன். உனது நாவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என் நாவே எனது கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் பிறகு வேறு எதுதான் என் கட்டுப்பாட்டில் இருக்க முடியும்? நாவை என் கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமே என்றேன். நீர் உமது கையை நன்மையான காரியங்களின் பக்கமே தவிர விரிக்க வேண்டாம். உனது நாவினால் நல்லதைத் தவிர வேறு எதையும் பேச வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் தப்ரானி மஜ்மஉ ஸவாயித். 1471வது ஹதீஸ். ஹஸ்ரத் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது நாவை இழுத்து கொண்டிருந்ததை கண்ணுற்ற ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுடைய தூதருடைய கலீஃபாவே, தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். இதே நாவுதான் என்னை அழித்துவிடும் இடங்களுக்கு அழைத்துச் சென்றது என்று கூறிவிட்டு, நாவின் தீய வார்த்தையை பற்றியும் கூர்மையை பற்றியும் முறையிடாத எந்த பாகமும் உடலில் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்றதாக ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நூல் பைஹகி. 1472வது ஹதீஸ். ஹஸரத் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய நாவு என்னுடைய குடும்பத்தினர் மீது கூடுதலாக பிரயோகித்து வந்தேன். அதாவது நான் அவர்களை அதிகமாக குறை சொல்லி கொண்டிருந்தேன். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய நாவு என்னை நரகத்தில் நுழைத்து வைத்திடுமோ என்று பயப்படுகின்றேன் என்று கூறினேன். பிறகு இஸ்திக்ஃபார் எங்கே போய்விட்டது? உன் நாவை நேர்படுத்தக்கூடிய இஸ்திக்ஃபார் ஏன் செய்வதில்லை? நானே தினமும் 100 தடவை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். அல்லாஹ் தஆலா நாம் அனைவரும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நல்ல விதமாக பேசி இம்மை மறுமையில் அதன் பலனை அடைகின்ற அல்லது மௌனம் காத்து நாவின் கெடுதலை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கின்ற அடியானுக்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ ஹதீஸ் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் பைஹகி. ஹஸ்ரத் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மனிதனுடைய நட்பாக்கியமும் துர்பாக்கியமும் அவனுடைய 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கின்றன. அதாவது நாவை சரியாக பயன்படுத்துவது நட்பாக்கியத்துக்கு காரணமாகவும் தவறாக பயன்படுத்துவது துர்பாக்கியத்திற்கு காரணமாகவும் அமைகின்றது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நூல் தப்ரானி மஜ்மஉ ஸவாயித். 1475வது ஹதீஸ். ஹஸரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் மௌனமாக இருந்தார்களோ அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸின் கருத்து, யார் தீய வீணான பேச்சுகளை விட்டு நாவை தடுத்து கொண்டார்களோ அவனுக்கு இம்மை மறுமையுடைய அனைத்து விதமான ஆபத்துக்கள், துன்பங்கள், நஷ்டங்களை விட்டு ஈடேற்றம் கிடைக்கும். ஏனென்றால் பொதுவாக மனிதன் சிக்கிக்கொள்கின்ற ஆபத்துகளில் பெரும்பாலானவை நாவின் மூலமாகத்தான் ஏற்படுகின்றன. நூல் மிர்காத். ஹஸரத் இம்ரான் இப்னு ஹத்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் சந்தித்த பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருப்பு கம்பளியை போர்த்தி கொண்டு தனியாக பள்ளியில் அமர்ந்திருக்க கண்டேன். அபூதர்ரே, இந்த தனிமை எதற்காக? நீர் எப்பொழுதும் தனித்திருப்பதை ஏன் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றீர்கள் என்று நான் கேட்டேன். கெட்ட நண்பனுடன் உட்காருவதை விட தனிமை சிறந்தது. நல்ல நண்பர்களோடு அமர்வதை விட தனிமை சிறந்தது. யாருக்காவது நல்ல விஷயங்களை சொல்வதாக இருப்பது மௌனமாக இருப்பதை விட சிறந்தது. தீய வார்த்தைகள் பேசுவதை விட மௌனம் காப்பதே சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற செவியுற்றிருக்கின்றேன் என்று பதில் கூறினார்கள். நூல் பைஹகி. ஹஸ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திற்கு வந்து, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அதிக நேரம் அமைதியாக இருங்கள், அவசியமின்றி எந்த பேச்சும் வேண்டாம். இது மௌனமாக இருப்பது ஷைத்தானை விரட்டும், தீனுடைய காரியங்களில் உமக்கு உதவியாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்றேன். அதிகமாக சிரிப்பதை தவிர்த்து கொள்ளவும், ஏனென்றால் இந்த பழக்கம் உள்ளத்தை மரணிக்கச் செய்கின்றது, முக ஒளியை போக்கிவிடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தார்கள். அபூதர்ரே, அமல் செய்வது எளிதானதும் அமல்களை எடை போடக்கூடிய தராசில் மற்ற அமல்களை கவனித்து அதிகம் பாரமாக்க கூடியதுமான 2 பழக்கங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள்.
யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவசியம் அறிவியுங்கள் என அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நல்ல குணத்தையும் அதிகமாக மௌனமாக இருப்பதையும் பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். எவன் கைவசம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக அனைத்து படைப்பினங்களின் செயல்களிலும் இந்த 2 அமல்களைப் போல வேறு எந்த அமலும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் பைஹகி. ஹசரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் எதை பேசினாலும் அவை யாவும் எங்களுடைய செயலேடுகளில் எழுதப்படுமா, அவற்றுக்காக தண்டிக்கப்படுவோமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன். உமது தாய் உமக்கு அழட்டும், நன்றாக அறிந்து கொள்ளவும், மக்களை முகம் குப்பர நரகில் தள்ளக்கூடியது அவர்களுடைய நாவின் கெட்ட பேச்சுக்கள் தான். நீங்கள் மௌனமாக இருக்கும் வரை நாவின் ஆபத்தை விட்டு பாதுகாப்பாக இருப்பீர்கள். நீங்கள் பேசினால் உங்களுக்கு நன்மையோ பாவமோ எழுதப்பட்டுவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். நூல் தப்ரானி மஜ்மஉ ஸவாயித். உமது தாய் உமக்கு அழட்டும் என்ற வாசகம் அரபி மொழியில் பிரியத்தை வெளிப்படுத்தும் வாசகமாகும். இது சாபமல்ல. ஆதமுடைய மகனுடைய அதிகமான தவறுகள் அவனுடைய நாவினால் ஏற்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினதை தான் செவியுற்றதாக ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் தப்ரானி மஜ்மஉ ஸவாயித். மனிதன் தனக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் 1 முழம் அளவு நெருங்கி விடுகிறான். அவன் கூறுகின்ற சில வார்த்தைகளுடைய காரணமாக மதினாவிலிருந்து சன்னாவை யமன் நாட்டின் நகரம் விட அதிகமான தொலைதூரம் சொர்க்கத்தை விட்டு தூரமாகி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹசரத் அபுல் ஹக்கம் ஹிஃபாரியாவுடைய மகளின் அடிமை பெண் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத் மஜ்மஉ ஸவாயித். 1482வது ஹதீஸ். உங்களில் ஒருவர் அல்லாஹு தாலாவை திருப்திப்படுத்துகின்ற ஒரு பேச்சை பேசிவிடுகிறார். அவர் அதை மிக பெரியதாக நினைத்து கொள்ளவில்லை. அந்த பேச்சின் காரணமாக அல்லாஹு தாலா கியாமத் நாள் வரை அவரை பொரிந்து கொள்ள முடிவெடுத்து விடுகின்றான். மேலும் உங்களில் ஒருவர் அல்லாஹு தாலாவுக்கு வெறுப்பை உண்டு பண்ணும் ஒரு பேச்சை பேசிவிடுகிறார். அதை அவர் மிக பெரியதாக நினைப்பதே இல்லை. அந்த பேச்சின் காரணமாக அல்லாஹு தாலா கியாமத்துடைய நாள் வரை அவரை வெறுக்க முடிவெடுத்து விடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸரத் பிலால் இப்னு ஹாரிஸ் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஒருவர் மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பேச்சை பேசுகின்றான். அதில் குற்றம் இருப்பதாகவே நினைக்கவில்லை. எனினும் அதன் காரணமாக அவன் வானம் பூமிக்கு இடையில் உள்ள தொலை தூரத்தை விடவும் அதிகமான ஆழத்திற்கு நரகத்தில் விழுந்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக ஹஸரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். ஒரு அடியான் அல்லாஹு தாலாவுடைய தீர்ப்பொருத்தத்தின் காரணமாக ஒரு பேச்சை பேசிவிடுகிறான். அதை அவன் முக்கியமானதாகவும் நினைப்பதில்லை. ஆனால் அதன் காரணமாக அல்லாஹு தாலா அவனுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி விடுகிறான். இன்னும் ஒரு அடியான் அல்லாஹு தாலாவுடைய அதிருப்திக்குரிய ஒரு பேச்சை பேசிவிடுகிறான். அதை அவன் பொருட்படுத்தக்கூட இல்லை. அதனால் அவன் நரகத்தில் விழுந்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஒரு அடியான் யோசனையின்றி ஏதாவது ஒரு பேச்சு பேசிவிடுகிறான். அதன் காரணமாக கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே உள்ள தொலை தூரத்தை விடவும் அதிகமான தூரம் நரகத்தில் போய்விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். மனிதன் ஏதாவது பேசிவிடுகிறான். அந்த பேசுவதில் எந்த தவறும் கிடையாது என்று நினைக்கின்றான். ஆனால் அதன் காரணமாக 70 வருட தொலை தூரத்திற்கு சமமான அளவு நரகத்தில் கீழே விழுந்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. எனக்கு சுருக்கமாக பேச ஆணையிடப்பட்டுள்ளது. ஏனென்றால் சுருக்கமாக பேசுவது சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், அல்லாஹு தாலாவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்கள் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். நூல் புகாரி. நல்லதை ஏவுவது அல்லது தீயதை தடுப்பது அல்லது அல்லாஹு தாலாவை திக்ர் செய்வது ஆகியவற்றை தவிர மனிதனுடைய அனைத்து பேச்சுக்களும் அவனுக்கு நஷ்டமாகவே இருக்கின்றன.
பிடிக்கப்படுவதற்கு காரணமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக நபி அவர்களுடைய மனைவி ஹஜ்ரத் ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி. அல்லாஹு தாலாவை திக்ர் செய்வதைத் தவிர நீர் எதையும் பேச வேண்டாம், அதிகமாக பேச வேண்டாம். அதிகமாக பேசுவது உள்ளத்திற்கு கடின தன்மையையும் உணர்வற்ற தன்மையையும் உண்டாக்குகின்றது. மக்களில் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் தூரமானவன், கடினமான உள்ளமுடையவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு தாலா உங்களிடம் 3 விஷயங்களை வெறுக்கின்றான். ஒன்று, பயனில்லாத தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவது. மற்றொன்று, பொருளை வீணடிப்பது. இன்னொன்று, அதிகமாக கேள்விகளை கேட்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் புகாரி. ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், உலகத்தில் யாருக்கு 2 முகங்கள் இருக்குமோ, நயவஞ்சகனைப் போல பலரிடம் பலவிதமாக பேசுவானோ, கியாமத் நாளில் அவன் வாயில் நெருப்பிலான 2 நாவுகள் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். நூல் அபூ தாவூத். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று நான் கேட்டேன். அல்லாஹு தஆலாவின் மீது ஈமான் கொள்வீராக, நல்ல பேச்சுக்களையே பேசுவீராக, உமது நன்மை எழுதப்படும், தீய வார்த்தைகளை பேசாதீர்கள், உமக்கு தீமை எழுதப்பட்டுவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் தப்ரானி மஜ்மஉ ஸவாயித். மக்களை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்பவனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஜ்ரத் முஆவியா இப்னு ஹுதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு அடியான் பொய் பேசினால் பொய்யின் துர்வாடையின் காரணமாக மலக்கு 1 மைல் தூரம் அவனை விட்டு தூரமாக விடுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியுள்ளார்கள். நூல் திர்மிதி. நீர் உமது சகோதரரிடம் ஒரு பொய்யை கூற அதை அவர் உண்மை என்று நம்புகிறார், இது மிகப்பெரிய பொய் மோசடியாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கூற தான் செவியுற்றதாக ஹஜ்ரத் சுப்பான் இப்னு அபி அசீத் அஹல்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். பொய் பேசுவது பெரிய பாவமாகும். சில நேரங்களில் அதன் கடுமை மேலும் கூடிவிடுகிறது. அதில் ஒன்றுதான் ஒருவர் உங்களை முழுமையாக நம்ப, நீங்கள் அவருடைய நம்பிக்கையை தவறான முறையில் பயன்படுத்தி பலன் பெற பொய் சொல்லி அவரை ஏமாற்றுவதாகும். நவுது பில்லாஹி மின்ஹா. முஃமின்கள் இயற்கை சுபாவத்திலேயே எல்லா தன்மைகளும் இருக்கும். நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இருப்பினும் மோசடியும் பொய் சொல்லக்கூடிய கெட்ட தன்மையும் ஒரு முஃமினின் பழக்கமாக இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியதாக ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். ஹஜ்ரத் சஃப்வான் இப்னு சுலைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஃமின் கோடையாக இருப்பாரா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. இருக்க முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஃமின் கஞ்சனாக இருக்க முடியுமா என்று திரும்பவும் கேட்கப்பட்டது. இருக்க முடியும் என்று பதிலளித்தார்கள். முஃமின் பொய்யனாக இருக்க முடியுமா என்று கேட்கப்பட்டது. பொய்யனாக இருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஅத்தா. நீங்கள் என்னிடம் 6 காரியங்களை பொறுப்பேற்றுக் கொண்டால் உங்களுக்கு சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிய பொழுது அவை யாவை என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். உங்களில் ஒருவர் பேசினால் பொய் பேச வேண்டாம், வாக்கு கொடுத்தால் வாக்குறுதிக்கு மாறு செய்ய வேண்டாம், அம்மானிதம் ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்ய வேண்டாம், உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், பார்க்கக்கூடாதவற்றை பார்க்க வேண்டாம், உங்களது கைகளை அநியாயமாக அடிப்பதை போன்றவை விட்டும் தடுத்து கொள்ளுங்கள், உங்களுடைய அபங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபு யாலா மஜ்மஉ ஸவாயித். 1500வது ஹதீஸ். நிச்சயமாக உண்மை பேசுவது நன்மையின் பக்கம் வழிகாட்டுகிறது, நன்மை சொர்க்கத்தின் பக்கம் சேர்த்து விடுகிறது. மனிதன் உண்மை பேசிக்கொண்டே இருக்கின்றான், இறுதியாக அவனை அல்லாஹ் தஆலாவிடம் சித்திக் மிக உண்மையாளர் என்று எழுதப்படுகிறது. நிச்சயமாக பொய் சொல்வது கெட்ட பாதையின்பால் வழிகாட்டுகிறது, கெட்ட தன்மை அவனை நரகத்தின்பால் சேர்த்து விடுகிறது. மனிதன் பொய் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான், இறுதியாக அல்லாஹ் தஆலாவிடம் அவனை கத்தாப் மிக பொய் சொல்பவன் என்று எழுதப்படுகிறது.
என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஸரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். ஒருவன் எவற்றை செவியுறுகிறானோ அவை அனைத்தையும் உறுதி செய்து தீர விசாரிக்காமல் பிறருக்கு சொல்வது ஒன்றே அவன் பொய்யன் என்பதற்கு போதுமானதாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஸரத் ஹப்ஸ் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். கேட்ட செய்திகளையெல்லாம் விசாரிக்காமல் அடுத்தவர்களிடம் சொல்வது ஒரு வகை பொய்யாகும். அதன் காரணமாக மக்களுக்கு மத்தியில் அந்த மனிதனின் நம்பிக்கை நீங்கிவிடுகிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், மனிதன் கேட்டதையெல்லாம் தீர விசாரிக்காமல் பிறரிடம் சொல்லிவிடுவது அவனை பாவி என்பதற்கு போதுமானதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபு தாவூத். ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக ஒருவர் இன்னொரு மனிதரை புகழ்ந்தார். யாரை பற்றி புகழ்ந்தாரோ அவரும் அங்கே இருந்தார். உம்மின் மீது பரிதாபப்படுகிறேன், நீர் உமது சமுதாயத்தினுடைய கழுத்தை முறித்து விட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை கூறினார்கள். உங்களில் யாரை பற்றியாவது புகழ்வது அவசியம் என்று கருதினால், அவர் நல்லவர் என்று உறுதி இருந்தால், இன்னாரை நான் நல்லவர் என்று கருதுகிறேன், அல்லாஹு தாலாவே அவரிடம் கேள்வி கணக்கு கேட்பவன், அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை அவனே உண்மையில் அறிபவன் என்றும், நானோ அல்லாஹு தாலாவுக்கு முன்னால் யாரை பற்றியும் உறுதியோடு புகழ மாட்டேன் என்றும் கூறட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கின்றார்கள். நூல் புகாரி. வெளிப்படையாக பாவம் செய்பவர்களை தவிர என் உம்மத்தினர்கள் அனைவரும் மன்னிக்கப்படுபவர்கள்தான். ஒருவன் இரவில் ஒரு பாவம் செய்தான். அல்லாஹு தஆலா அவனது பாவத்தை மறைத்து மக்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருந்தும், காலையில் இன்னவனே நான் நேற்றிரவு இன்னின்ன வேலைகளை செய்தேன் என்று வெளிப்படையாக சொன்னான். இதை பகிரங்கப்படுத்தியதும் பகிரங்கமாக பாவம் செய்ததில் கட்டுப்படும். அதனுடைய இரட்சகன் அவனுடைய பாவத்தை மறைத்திருக்க அவனுக்கு இரவு கடந்தது. இரவில் அவனுடைய பாவத்தின் மீது அல்லாஹு தாலா போட்டிருந்த அந்த திரையை இவன் காலையில் அகற்றிவிட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் புகாரி. மக்கள் அழிந்து போய்விட்டனர் என்று ஒருவன் கூறினார். எல்லோரையும் அவிட அவன் தான் மிகவும் அழிந்து போனவன். ஏனென்றால் இதை சொல்பவன் அடுத்தவர்களை லேசாக நினைத்ததால் தற்பெருமை என்னும் பாவத்தில் பீடிக்கப்பட்டுள்ளான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நூல் முஸ்லிம். ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், சஹாபாக்களில் ஒருவர் மரணித்துவிட்டார். வேறொருவர் மரணித்தவரை நோக்கி, உமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற நற்செய்தி கூறுகிறேன் என்று கூறினார். உண்மை நிலவரம் தெரியாமல் எப்படி இவ்வாறு பேசுகிறீர்கள்? இந்த மனிதர் ஏதேனும் பலனில்லாத வார்த்தைகளை பேசியிருக்கக்கூடும், அல்லது கொடுத்தாலும் குறைந்து போய்விடாத பொருளில் கஞ்சத்தனம் செய்திருக்கக்கூடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். உதாரணமாக, கல்வி கற்றுக் கொடுப்பது, அல்லது ஏதேனும் ஒரு பொருளை இரவலாக கொடுப்பது, அல்லது அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்திற்குரிய காரியங்களில் பொருளை செலவிடுவது போன்றவைகள் கல்வியும் பொருளையும் குறைத்து விடுவதில்லை. நூல் திர்மிதி. யாரையும் சொர்க்கவாசி என்று துணிந்து கூறிவிடக்கூடாது, ஆனால் நற்செயலின் காரணமாக சொர்க்கத்தை ஆதரவு வைக்க வேண்டும் என்பதே இந்த ஹதீஸின் கருத்தாகும். ஹஸரத் ஹஸ்ஸான் இப்னு அத்தியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸரத் சத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்த சமயம் ஒரு இடத்தில் தங்கினார்கள். தமது அடிமையை சாப்பாடு விரிப்பை கொண்டு வரவும் அதில் சிறிது நேரம் பொழுதை போக்குவோம் என்று கூறினார்கள். ஹஸரத் ஹஸ்ஸான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு அவருடைய இந்த பேச்சு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பிறகு அவர்கள் கூறினார்கள், நான் முஸ்லீம் ஆனதிலிருந்து எதை பேசினாலும் எப்பொழுது யோசித்து தான் பேசுவேன். ஆயினும் இன்று மறந்துவிட்டேன். இந்த பேச்சை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். இனி நான் கூற இருக்கின்ற பேச்சை ஞாபகம் வையுங்கள். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற செவிற்றிருக்கின்றேன், மக்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரம் செய்து கொண்டால் நீங்கள் இந்த கலிமாக்களை சேகரம் செய்து கொள்ளுங்கள். அதாவது பின்வரும் கலிமாக்களை அதிகமாக ஓதி வாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ரி வல் அஸீமதி அல ருஸ்தி வ அஸ்அலுக சுக்ர வ நிஅமதக பி அஸ்அலுக ஹுஸ்ன இபாததிக வ அஸ்அலுக கல்பன் சலீமா வ அஸ்அலுக லிசானன் சாதிகா வ அஸ்அலுக மின் கைரின் மா தஅலமு வ அஊது பிக மின் ஷர்ரி மா தஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா தஅலமு இன்னக அன்த அல்லாமுல் குயூப். யா அல்லாஹ், நான் உன்னிடம் அனைத்து செயல்பாடுகளிலிருந்தும் ஸ்திரத்தன்மையை நேர்வழியின் பற்றுதலையும் கேட்கின்றேன்.
உன்னுடைய அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செய்யக்கூடிய நல்வாழ்ப்பை கேட்கின்றேன். உன்னை நல்ல முறையில் வணங்கக்கூடிய நல்வாய்ப்பை கேட்கின்றேன். உன்னிடம் குஃப்ரு சிற்கை விட்டு பரிசுத்தமான உள்ளத்தை கேட்கின்றேன். உன்னிடம் உண்மை பேசக்கூடிய நாவை கேட்கின்றேன். நீ அறிந்த அனைத்து நலவையும் உன்னிடம் கேட்கின்றேன். நீ அறிந்த அனைத்து தீங்குகளை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னுடைய எத்தனை பாவங்களையும் நீ அறிந்திருக்கின்றாயோ அந்த அத்தனை பாவங்களிலிருந்தும் உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். நிச்சயமாக நீதான் மறைவான அனைத்தையும் செயல்படுபாடுகளையும் அறிந்தவனாக இருக்கின்றாள். நூல் முஸ்னத் அஹ்மத். அல்ஹம்துலில்லா. இதுவரை தேவையற்ற விஷயங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதை பற்றி பயானில் பார்த்தோம். அல்ஹம்துலில்லா. பொறுமையாக பயான் முழுவதையும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்குழியை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். கேட்ட ஹதீஸ்களை மற்றவர்களுக்கும் எத்தி வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய நட்குழியை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆனை அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். ஹதீஸ்களை கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். எங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.